நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக வந்து தனுஷோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் தான். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். சிம்பிளாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மறுபடியும் நம்ம கிராமத்தில் எல்லாரும் பார்த்த ஒரு இடம் தானே இது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ராஜகிரண் சார் நம்ம சொல்ல வேண்டியது இல்லையா சார், நம்மளுக்கே தெரியும் அவங்க எப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். நித்யா மேன் சார் ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நல்லா பண்ணியிருக்காங்க சார். அருண் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அவங்க வந்து ஊர்க்காரங்க தானே, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு சார். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சார். சூப்பர் படப்பா, சூப்பர். நாங்கள் 37 வருஷம் கடை வச்சிருந்தேன். படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பழைய ஞாபகம் ஆகும். அரைச்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஆடுகள் அரைச்ச மாதிரியே இருந்தது ஃபீலிங் எனக்கு. எல்லாம் எனக்கு கண்ணு தண்ணி வரா பார்க்கலாம். அவ்வளோ எனக்கு கண்ணு தண்ணி வரல, அவ்வளோதான். சூப்பர்பா. நான் பட்ட கஷ்டம் படம், அந்த படம் பார்த்ததான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். படம் 37 வருஷம் சீக்கிரம் வச்சிருந்தேன். இதே மாதிரி அம்மியில் அரைச்சி நானே உழைப்பு தான் பார்த்தோம். இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு சொந்தக்காரன். இந்த டீக்கடை வச்சு என் ஸ்டோரி தான் படமே. ஆமாம் ஆமாம், என் ஸ்டோரி அது. நல்லா இருக்குண்ணா, நல்லா நடிச்சிருக்காருண்ணா. சூப்பராக இருக்கணும். ரொம்ப நாள் வச்சு ப்ளசண்ட்டாக ஒரு படம், நல்ல ஃபீல் குட் படம் மாதிரி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. புரியல. ராஜ்கிரண் வந்து சூப்பராக இருக்காரு. அவர் வச்சு தான் படமே. அந்த கேரக்டர்ஸ் தான் ட்ராவல் ஆகுது, அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. வில்லேஜையும் சிட்டியும் நம்ம எல்லாத்தையும் அப்படியே நம்ம ரூட்ஸ் எல்லாம் மறந்துட்டே இருக்கோம். நம்மளாம் நம்ம கல்ச்சர் நம்ம பின்னாடி போகணுன்ற மாதிரி. பின்னாடி போனால் நம்மளோட பூர்வீகம், நம்ம ஃபேமிலி ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. அருண் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குண்ணா படம். ஓவர் டூலாக இல்லைண்ணா, கரெக்டாக மீட்டரில் இருக்கு. கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு படம். எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. நல்ல படம். தேங்க்ஸ். படம் சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான். அதுல சொன்னதாங்க ஆல்ரெடி அந்த சேனல்ல சொன்னதா. படம் செம்மையா இருக்கு. நான் ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா, நான் 2025ல நிறைய மூவிஸ் வந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்க. ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதனால தான் படம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க அந்த மாதிரின்றாங்க. ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தனோ அதை கொடுத்துருந்தார் தனுஷ். அது யாருமே இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணல. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், யாருமே பண்ணல. பட் இதுல கொடுத்துருந்தாரு. அது அதிகம்லாம் சொல்லாதீங்க. அது வந்து கரெக்டா இருந்தது. ஓவர் டூலாம் எதுவுமே பண்ணல. எல்லாருமே அவங்க ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அருண் விஜயா இருக்கட்டும், ராஜ்கிரணா இருக்கட்டும், எல்லாருமே குட்டி குட்டி ரோல்ல வந்தவங்களும் சரி, எதுவுமே ஓவர் டூன் பண்ணலச்சு. என்னடா இப்படி பண்றாங்க, ஓவரா பண்றாங்க. சென்டிமெண்ட் ஐயோ கிரிஞ்சாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சீரியஸா கிராமத்து கேரக்டர் தான் கண்டிப்பா. அதுதான் அவர் சொல்லவே வேண்டாம். யூஸ்வலா பண்ற மாதிரி எல்லாத்துலயும் அவரு கிராமத்து கேரக்டர்னாலே செம்மையா பண்ணுவாரு. அதே மாதிரி இதுலயும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்படின்லாம் பார்க்க கூடாதுங்க. படம் எது சொல்ல வராங்கல்ல, இல்ல ஜஸ்ட் மூவி மெசேஜ் எல்லாம் எதுவும் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. அவங்க எங்கதான் போன, எங்க வேணா போங்க, படிச்சுட்டு எங்க வேணா போங்க, உங்க ரூட் வந்து அந்த ரூட் இருக்கணும், அதான் மெயின். அந்த அது வேற மாதிரி, அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. பட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் இந்த ஸ்டோரிக்கே அவங்களோட காம்பினேஷன் எப்படியும் அவ்வளவுதான். இது லவ் அது மாதிரிலாம் ரொம்ப இல்லை. பட் சாங் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படம் சூப்பரா இருக்குண்ணா. எந்த லேக்கும் எதுவுமே கிடையாது. அதனால படம் எல்லாம் ஸ்லோவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே இல்ல. சரிங்களா, நீங்க ரிவ்யூ நம்பி வராதீங்க. படத்தை வந்து நீங்க பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. ஃப்ரேம் தனுஷ் சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இங்கே பார்க்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு அப்படின்னு. படம் அப்படியே இல்லை. எண்ட் டு ஸ்டார்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்க பிரிக்க வேண்டாம். அதனால ஏன்னா இது ஒரு வாழ்க்கையோ வரலாறுன்னு சொல்லி ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி தான் தனுஷ் பண்ணிருக்காப்ல. அதுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இது. நீங்க கொடுத்த காசுக்கு 200 ரூபாய்க்கு ஒருத்தான படம். நான் இந்த அளவுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ட்ரைலர் பார்க்க எதுவுமே பார்க்கல, பாட்டு எதுவுமே நான் கேட்கல. நான் பிளாங்கா வந்து பார்த்து எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்குறேன். அதனால எந்த மூவி கூட இதை நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்துருக்காங்க. அதான் படம் சூப்பரா இருக்கு. யாரு என்ன நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலுமே அதை நீங்க கேட்காதீங்க. சென்டிமெண்ட்ஸும் அழகா கனெக்ட் ஆகும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் ஆனிச்சு. நிறைய சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு சீனுமே சிரிச்சிட்டு இருந்தாங்க உள்ளே. எனக்கு அதுவே கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்குமே அழகா மியூசிக்குமே சரி, ஆக்டிங்குமே சரி, நித்யா மேனன் தான். ராஜ்கிரண் சார்
அதுக்கப்புறம் ஒய்ஃப் ஒருத்தவங்க பண்ணிருந்தாங்க, நேம் எனக்கு தெரியல, அவங்களே சூப்பரா பண்ணி தனுஷ் அழகா கொண்டு போயிருக்காங்க. கிராமத்துக்கு இங்க உள்ளவங்க கனெக்ட் ஆகுமா எனக்கு சரியா தெரியல, நிறைய உள்ள சிரிச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம் அழகா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கதாபாத்திரமாவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடங்கா மூவி கனெக்ட் ஆகும். உங்களையும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களுமே சொல்லுங்க, யாரு நெகட்டிவ் ரூல்ஸ் எல்லாமே மைக்கு கொண்டு மூக்கிலேயே குடுத்துங்க. என்ன அப்படி நெகட்டிவ் வரைக்கும் எனக்கு தெரியல. நிறைய பேர் இப்பவுமே நெகட்டிவா நிறையவே சொல்றாங்க, யாருமே நம்பாதீங்க. படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. அவருக்கு கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். அவர் கொடுத்த கேரக்டருக்கு அவரு கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால இதுல குறை சொல்றதுக்கு மத்த படத்தை கம்பேர் பண்ண வேண்டாம். அவருக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பரா இருக்கு, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இன்டர்வல் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் சீன்ல இருந்து எல்லாமே அழகா இருக்கு. மையானதுக்கு அப்புறம் ரீவாட்ச் மூலம் நிறைய பேர் பாக்குற மாதிரினா இந்த மூவி நீங்க சொல்லலாம்னா. அதுதான் சம்பந்தமே. நானும் இட்டிகடா சும்மா ஏதோ கடை வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா நானும் வந்தேன். கடைக்கு டைட்டில் சம்பந்த மாதிரி கரெக்டா இருக்கணும், மேட்சபிள் 100% பார்க்கலாம். ஒர்த்து கடைக்கு டைட்டிலுக்கு ஒர்த்தான இது. கிராமத்துக்காக அழகா இருக்குண்ணா. இயற்கையான காட்சி எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. மூவிக்கு ஒர்த்து. நீங்க அதுக்கு என்னால சொல்ல முடியும் கேரண்டினா சூப்பரா இருந்துச்சுன்னா. அது மூவிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா எலிவேஷன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம் தானா அழகா கொண்டு போயிருக்கு. அப்புறம் ஃப்ரேமுக்கு அழகா இருக்குண்ணா. ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதான்ண்ணா இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் பிடிக்கும். ஒருத்தவங்க வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. மத்த படத்தோட இது கம்பேர் நீங்க பண்ண வேண்டாம். அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒருத்து அவங்களோட கேரக்டர் கொடுத்ததுண்ணா இது சூப்பரா இருக்குண்ணா. ஏன்னா ஆக்ஷன் பாத்துருமே நிறைய பாத்துருக்கோம், அது அவர் செட் ஆகல. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். இந்த குட் நைட்டு, லவ்வரு அது மாதிரி படம் மாதிரி இதுவும். ஆனா இது ஃபேமிலியா அழகா ஃபேமிலியா வந்து அழகா எல்லாருமே ரசிச்சு பார்க்கலாம்னா. ஃபீல் குட் மூவி. இப்போ போய் பார்த்தா ஃபோர்ஸ் ஃபுல்லாகல, ரிவ்யூஸ் பார்க்க கண்டிப்பா ஃபுல்லாகவும் நான் நினைக்கிறேன். நல்லா போகும்ண்ணா இது உங்களுக்கு. எனக்கு கம்ஃபர்டபுள் தான். நான் அஜித் ரசிக்கேன், எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு இது. நிறைய பேர் நெகட்டிவ். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச ஒரு வயசான பேக் போட்டு வருவாரு. அவர் நான் கேட்கிறேன், டேரக்டர் சரியில்லை என்ன ஃப்ளோவா போகுது அப்படிங்கிற அவர்கிட்டயே கேட்கிறேன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க 2 lakhs கொடுங்க, நான் உங்களுக்கு நல்லதா சொல்லுங்க, நீங்க இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா இல்ல அந்த அவர் வயசானவர் ஒருத்தர் அந்த நிக்கிற பாருங்க, அவர் வயசானவர் ஃபுல்லா. அப்பவே சொல்ல என்ன இதுல தப்பா இருக்கு எனக்கு புரியல. இப்பவுமே அவர் சொல்றாரு 2 lakhs கொடுங்க, நீங்க படத்துல இருக்கீங்களா அப்படி என்ன கேக்குறாரு. ஏன்னா நீங்க தனுஷ் ரசிக்கிறாங்க, தனுஷ் ரசிக்கிறேன், அஜித் ரசிக்கிறாரு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்க நிறைய பேர் பாக்குறாங்க, நீங்க நல்லதா சொல்றதுக்கு அப்ப 2 lakhs கொடுங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்றாங்கண்ணா, ஏன்னா கண்ணு முன்னாடி எனக்கு நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி, இந்த அளவுக்கு ரீச் ஆகாம தெரியாது. அந்த வயசான நிறைய பேர் சொல்லி அவரை பார்த்து நிறைய பேர் வராங்க படத்துக்கு. ஆனா அவர் என் கண்ணு முன்னாடியே 2 lakhs கொடுங்க அப்படிங்கிறாரு. நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா வர என்னைய பார்த்து கேட்கிறாரு. நீங்க தனுஷ் வேணா அப்படிங்கிறது. நான் தனுஷ் வேணா அஜித் ரசிக்கேன். என் படத்து நல்லதா ஏன் காசு கொடுத்து ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன். ஒரு இன்னைதான் கண்மையா நிறைய சொல்லுவாங்க காசு கொடுக்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைதான் கண்மையா பாத்துக்கிறேன் 2 lakhs கொடுங்க நான் சொல்றேன் என் கண்மையா சொல்றாரு. அதான் நிக்கிறாரு. அவர் பார்வை கண்டிப்பா நெகட்டிவ் தான் சொல்லுவாரு. யாரும் அதை பத்தி நம்பாதீங்க யாருமே. சூப்பரா இருக்கா, 200 ஒர்த்து. நான் ரீவாட்ச் பண்ணி நிறைய டைம் வந்து பாப்பேன். நெக்ஸ்ட் டைம் என்ன லீவும் இருக்கு, நான் ஒர்க்கும் இருக்கு. சோ அதனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து பாப்போம். நான் எல்லா சீனுமே கண்கலங்கி தான் இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக், ராஜ்கிரண் ஆக்டிங்ல இருந்து, ராஜ்கிரண் நித்யா மேனன் அந்த மேம்னா வேற லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த தனுஷோட எனக்கு ராஜ்கிரண் சாரோட கேரக்டரும் நித்யா மேம் கேரக்டரும் இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா தூக்கிட்டு இருக்கு. தனுஷ் சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்ஷன்ல எந்த குறையுமே இல்ல. யார் எந்த நெகட்டிவ் சொன்னாலுமே யாருமே கண்டிப்பா அதை நம்பாதீங்க. எல்லாமே படத்துக்கு வந்து பாருங்கண்ணா. என்ன